பிரியமானவர்களே, இந்த மதியான நேரத்திலும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த நாளிலே ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை சீர்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே தேவனை அண்டி இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்று உண்மை உள்ளது. அந்த வசனம் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறது. ஆண்டவர் ஆகையினால் தான் இப்படியாக சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது. ஒருவேளை வானம் ஒளிந்து போகலாம், நாம் பார்க்கின்ற வானம், பூமியும் ஒரு நாள் ஒளிந்து போகலாம். ஆனால் தேவன் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்றும் அழியாதது, ஒழியாதது. ஏனென்றால் தேவன் எழுதி வைத்த ஆவியோடு எழுதப்பட்ட வசனங்கள் அது ஒரு எழுத்தின் உருப்பாயிலும் அழியாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த நாளிலே யோபு புஸ்தகத்திலே நாம் ஒரு சரித்தினுடைய வார்த்தையை கேட்போம். யோபு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல இருக்கிறது. நாம் வாழ்கின்ற நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது என்று யோபு புஸ்தகத்திலே ஆவியானவர் யோபுவோடு உணர்த்தினார். விசேஷமாக எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ. ஒரு வேலையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கிராமத்தில் வயல்வெளி வேலையில் வேலை செய்கிறவர்களை பார்த்தால் தெரியும். காலையிலே 6 மணிக்கு வயல்வெளியில் போய் இறங்கி வேலை செய்யும் பொழுது ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் அந்த வெயில் சுட்டெரிக்கும். அப்பொழுது அந்த வெயில் தாக்கத்தை தாங்க முடியாமல் ஒரு மரத்தின் நிழலிலே போய் அமர்ந்தால் கொஞ்ச நேரம் அமர்ந்தால் நமக்கு
அந்த சலிப்பு தெரியாதே என்று சொல்வார்கள். அந்த உடம்பெல்லாம் ஒரு வலி ஏற்படும். ஏன்னா அந்த வெப்பம் தன்னுடைய உடம்பிலே படும் பொழுது, வெயில் நம்மளுடைய உடம்பிலே படும் பொழுது, அது நம்மளால் தாங்கிக்க முடியாத ஒரு சோர்வடைஞ்சிடும். ஆகையினால்தான் ஒரு நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது என்று யோபு சொல்லுகிறான். சங்கீதத்திலே நாம் பார்ப்போமானால் மோசே எனப்பட்டவன் தேவனுடைய ஊழியக்காரர் மோசே. சங்கீதம் 90வது சங்கீதத்திலே நாம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கே இப்படியாக சொல்லுகிறார். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. உமது பார்வைக்கு ஆண்டவரே, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். ஒருவேளை நாம் பாவம் செய்யும்போது நம்மளுடைய மனச்சாட்சி உறுத்தி கொண்டே இருக்கும். இனிமேல் நாம் பிழைப்பது எப்படி? நாம் உயிரோடு இருக்குமா? மீண்டும் கடவுள் நம்மை ஏற்றுக்குவாரா? அப்படி என்ற பல கேள்விகள் நம் மனதை கலங்கடித்து கொண்டிருக்கும். ஒரு ஆறுதல் இல்லாமல் நம்மளை பார்க்குறவங்க பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த உணர்வு நம்மளை குத்தி கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே 90வது சங்கீதம் 90வது அதிகாரத்திலே 8வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. ஒருவேளை வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு இருப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் இந்த நாளிலே உங்களை ஆற்றி தேற்றி இந்த நாளிலே விடுதலை ஆக்குவாராக. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஜெபத்தை மோசே ஏறெடுத்தார். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி
காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று தாவீது மோசே இந்த இடத்துல ஜெபத்தை ஏறெடுக்கிறார். தாவீதும் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு தேவன் அவனுடைய பாவங்களுக்கு பச்சைப்பால் இடத்தில் பாவம் செய்த பொழுது அந்த பாவத்தை தண்டியாமல் விடார். 25 வருடங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய போராட்டம், நெருக்கங்கள் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஏனென்றால் அவன் செய்த தப்பிதம் அவனை உணர்த்தும் அளவுக்கும் தேவன் அவனை தண்டித்து மறுபடியும் தன் தவறை உணர வைத்து அதிலிருந்து மனம் திரும்புகிறதுக்கு ஒரே வழி தேவன்தான் என்று அறிந்து முழங்கால் படியிட்டு அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு தேவன் பக்கமாய் திரும்பினான். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்மளால் மறக்கக்கூடியாத செல்போனில் எவ்வளவோ இப்பொழுது இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தால் ஏதோ ஒரு விதத்தில் கை தவறி ஒரு விஷயத்தை நாம் பார்த்துருப்போமானால் ஆபாசமாக அல்லது தெரிந்தோ நாம் பார்த்திருப்போம். இனி அப்படிப்பட்ட பாவங்கள் தேவன் மன்னிப்பாரா என்ற சில கேள்விகளும் எனக்குள்ளேயும் இருந்தது, உண்மைதான். ஆனாலும் இதற்கு ஒரே வழி தேவனை தவிர இதிலிருந்து பாதுகாக்க, இதிலிருந்து விடுபட தேவன் தரும் ஆறுதல் யாராலையும் தர முடியாது. தாவீது 25 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு தண்டித்து எவ்வளோ விதத்தில் அவனை ஆற்றி தேற்றி மறுபடி தேவனுக்குள் நிலைத்திருக்க செய்து தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார். ஆகையினால்தான் 103வது சங்கீதம் 103வது அதிகாரத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மேல், கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை பெரிதாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நாமளும் இளம் வயதில் நம்மளை அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டால் நம்மளுடைய
வருஷங்கள் துன்பத்தின் கண்ட வருஷங்களுக்கு பதிலாக சரியாய் என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவர் துன்பத்தின் கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக அவரால் மாத்திரமே முடியும். நம்மை ஆற்றுகிறவர் அவர்தான், தேற்றுகிறவர் அவர்தான். தேவ வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அது மாறாதவைகளாய் இருக்கிறது. இன்றைய வரைக்கும் இந்த வசனங்கள் பேசப்படுகிறது என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை உண்மையும் பரிசுத்தமும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது. ஆகையால் தான் தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே எவ்வளோ விதத்தில் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் அதிலிருந்து நம்மை விடுவித்து பாதுகாத்து இனி வருகின்ற வருஷங்களை பாருங்கள். இந்த 2025 வந்து இப்போ பிறந்து 9 மாதங்கள் முடிய போகிற இறுதியில் இருக்கிறோம். நாளை வந்தால் 10வது மாதம் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். ஆனால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஏனென்றால் அவருக்கு பயந்து அந்த உணர்வு நமக்குள் ஏற்பட்டு அவர் பக்கம் திரும்பும்போது தேவன் நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதனாலே உங்களுடைய ஆத்மாக்களை தேவன் காக்க வல்லவர். நிச்சயமாய் தேவன் நம்மளை ஆற்றி தேற்றி துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் தேவன் நம்மை மகிழ்ச்சி ஆக்குவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே உங்களை உயர்த்துவாராக. எல்லா துதி கனமகிமையும் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் வாழ்த்தி என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.